வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான வெள்ளச்சோள தோசை நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த தோசை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருளை எந்த அளவில் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த சோள தோசை பண்ணுறதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு சோளத்தை நம்ம வந்து முழு வெள்ளைச்சோளத்தை எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு 4லேருந்து 5 தடவை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்துட்டு நான் இன்றைக்கி வந்து 1 கப் வெள்ளைச்சோளம், 1 கப் வந்து புழுங்கலரிசி இட்லி அரிசியை எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து 1 கப் அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறீங்க அப்படின்னா தனித்தனியான பவுனில் ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன்றாவே கூட நம்ம வந்து சேர்த்து ஊற வச்சுக்கலாம். 1 கப் வெள்ளைச்சோளம், 1 கப் புழுங்கலரிசி, 1 கப் உளுந்து, மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வந்து ஒன்றாவே சேர்த்து வந்து அரைக்க போகிறோம். அதிகமான அளவில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ கம்மியான குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால வந்து நான் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி வந்து ஒன்றாவே சேர்த்து வந்து அரைச்சிடலாம். இந்த சோள தோசைக்கு மாவை நம்ம வந்து இட்லி மாவு அரைப்போம் இல்லையா, அதே பக்குவத்தில் கொஞ்சம் நைஸாகவே நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ மாவை நம்ம வந்து நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கையை வச்சு கரைச்சி வச்சுருவோம். நீங்கள் நைட்டே வந்து கரைச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் நமக்கு செய்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் டே டைமில் வந்து அரைக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா இட்லியும் சரி தோசையும் சரி நம்ம ரொம்பவே வந்து நமக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவை கரைச்சாச்சு, ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து புளிக்க வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா புளிச்சு ரெடியாகி வந்துருச்சு. நான் நைட்டே கரைச்சி வச்சதுனால நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து என்ன விருப்பமோ உங்களுக்கு வந்து அந்த விருப்பம் போல் நம்ம இட்லியாக இருந்தாலும் சரி தோசையாக இருந்தாலும் சரி ஊற்றிக்கலாம். ஒரு தடவை வந்து நல்லா மாவை வந்து கலந்து விட்டுட்டு நான் வந்து ஒரு 2 தட்டில் மட்டும் இட்லியை வந்து ஊற்றுறேன். இப்போ இட்லி தட்டில் வந்து இட்லியை ஊற்றி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாவுலேயே நம்ம வந்து தோசை செய்கிறதுக்கும் சரி, ஊத்தாப்பம் செய்யணுனாலும் சரி, இல்லை ரோஸ்ட்டாக நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்து தோசை ஊற்றுறதுக்குமே வந்து நல்லாவே வரும். நீங்கள் எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இட்லி வெந்த பிறகு நம்ம தோசையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம சோள தோசை, சோள இட்லி, சோளத்துலேயே வந்து நம்ம ஊத்தாப்பம் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இட்லி பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து கலர் நல்லா ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாகவும் நமக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ரொம்பவே வந்து ஹெல்தியான சோள மாவில் நம்ம வந்து இட்லியும் தோசையும் ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.